ஒரு தென்மண்டல முதல்வர்கள் மகாநாடு தமிழ்நாட்டில் கடல் அலைகள் தாளாட்டும் மாமல்லபுரத்தில் நடப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாகவே நான் பார்க்கிறேன். தென்மண்டல முதல்வர்கள் மகாநாட்டின் தலைவராக, தென் மாநிலங்களின் தலைவராக மாட்சிமை தங்கிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், துணைத் தலைவராக எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முடிவானதும் தாவேகா தொண்டன் என்ற நிலையில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தந்திருக்கிறது என்பதை விட ஒவ்வொரு தமிழனும் இந்த செய்தியால் பெருமிதம் உறுகிறார். எந்த தென் மாநில முதலமைச்சரும் எட்ட முடியாத உயரத்தை இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசின் முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் எட்டியிருக்கிறார் என்பதை அறிகிற பொழுது மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பாகிறது. உள்துறை அமைச்சரின் தலைமையில் நடைபெறுகின்ற தென்னக முதலமைச்சர்களினுடைய மகாநாட்டில் எங்கள் தலைவர் பேசிய பேச்சு தமிழ்நாட்டின் உரிமையை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காத அவருடைய அரசியலை இன்றைக்கு அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. தொகுதி மறு சீரமைப்பில் தமிழகம் வஞ்சிக்கப்படக்கூடாது என்றும், காவிரி நீரில் உரிமையை நிலைநாட்டுவதில் தமிழகத்திற்கு பாதகம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றும், தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் இருக்கிற பொழுதே உள்துறை அமைச்சர் முன்னிலையில் எங்கள் தலைவர் ஆணித்தரமாகவும் அழுத்த நிறுத்தமாகவும் பேசியது தமிழ்நாட்டை பாதுகாக்கிற முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்கள் அவரை கருதுகிறார்கள். ஆகவே தென்மண்டல முதலமைச்சர் மகாநாடு கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற அந்த பிணக்கை முடிவுக்கு கொண்டு வரும், நெருக்கத்தை அதிகரிக்கும், காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடப்படுவதற்கான ஒரு வாசலை இந்த பேச்சின் மூலம் எங்கள் தலைவர் திறந்து வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். சார், தமிழகத்தோட உரிமையை பாதுகாக்கும் விதமாக தான் முதலமைச்சர் பேசியிருக்காரு அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்களா? ஆமா ஆமா. அதான் என்னென்ன விவரங்களை பட்டியலிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் தெளிவா கூற முடியுங்களா? இல்ல, நான் இன்னும் பார்க்கல, நான் டிராவல்ல இருக்கேன். ஓகே 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 சார், இணைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி சார்.